பொதுவாக ஒரு பழமொழி சொல்வார்கள், ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு சந்தோஷம் என்று. அதுதான் இப்போது சிறகடிக்க ஆசை சீரியலில் அண்ணாமலை குடும்பத்திற்கும் வந்திருக்கிறது. அதாவது, ரோகிணி வீட்டை விட்டு துரத்தப்பட்ட நிலையில் தோழிகளே உதவி செய்ய மறுத்துவிட்டனர். இதுவரைக்கும் அவருக்கு துணையாக இருந்தவர்கள் எல்லோரும் அவரை கைவிட்ட நிலையில் இப்போது சிந்தாமணி ரோகிணிக்காக உதவி செய்ய வந்திருக்கிறார். ரோகிணி பற்றிய உண்மைகளை மறைத்ததற்காக மீனாவிற்கும் முத்து தண்டனை கொடுத்திருக்கிறார். ரோகிணி பற்றிய உண்மை தெரிந்ததுமே மீனா முத்துவிடம் சொல்லியிருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஒவ்வொரு நேரமும் தியாகி போல நடந்து கொள்ளும் மீனாவிற்கு இப்போது சரியான பதிலடி கிடைத்திருக்கிறது. அதாவது, இன்றைய எபிசோடின் ஆரம்பத்தில் வீட்டை விட்டு துரத்தப்பட்டதால் அவர் தன்னுடைய தோழி மகேஸ்வரி வீட்டுக்கு போயிருந்தார். ஆனால் அங்கு அவருடைய கணவர் இவங்களை நம்ம வீட்டில் வைக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். அதைத் தொடர்ந்து வித்யா வீட்டிற்கு போயிருந்தார். வித்யா தான் ஆரம்பத்திலிருந்து ரோகிணிக்கு நல்ல ஃப்ரெண்டாக நடந்து கொண்டார். அத்தோடு அவருடைய திருட்டுத்தனத்தை எல்லாம் சொல்லாமல் மறைத்து வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போது ரோகிணியை வீட்டில் சேர்த்தால் முத்து அண்ணன் குடும்பத்தோடு நம்முடைய உறவு முறிந்துவிடும் என்று முருகன் முடியாது என்று சொல்லிவிட்டார். உடனே வித்யாவும் ரோகிணியிடம், என்னால் உனக்கு உதவ முடியாது, நான் உன்னை மாதிரி என் புருஷன் கிட்ட உண்மையை மறைக்க முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அதைத் தொடர்ந்து ரோகிணி விஜயாவின் ஃப்ரெண்டான பார்வதி வீட்டுக்கு போகிறார். அங்கு பார்வதி ரோகிணியிடம் 10,000 ரூபாய் கொடுத்து இதை வச்சுக்கோ, ஆனால் என்னால் உன்னை இங்க தங்க வைக்க முடியாது என்று சொல்கிறார். அவளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா ஒரு நாள் நாங்க சேருவோம்னு நம்புகிறேன். ஆனா இந்த நேரத்தில் உன்னை நான் வீட்டில் சேர்த்து வைத்தால் அவளை பழிவாங்கத்தான் உன்னை சேர்த்து வைத்ததாக நினைச்சுக்குவா. அதனால் முடியாது என்று சொல்லிவிட்டார். உடனே ரோகிணி சிந்தாமணி வீட்டுக்கு போகிறார். அங்கு சிந்தாமணி விஷயத்தை சொன்னதும் சிந்தாமணி ரோகிணியை சாப்பிட சொல்கிறார். அப்போது ரோகிணி வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கு சிந்தாமணி ரோகிணிக்கு ஆறுதலாக பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது, எனக்கு என்னுடைய தங்க வைத்ததற்காக ரொம்ப நன்றி என்று சொல்ல, அதற்கு சிந்தாமணி, நீ செஞ்சது ஒன்னும் தப்பு கிடையாது என்று சொல்கிறார். மனோஜ் கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் கூட பழகிக்கொண்டு இருந்தால்தான் அது தப்பு. ஆனா நீ இப்படி பண்ணலையே, உன்னுடைய முதல் வாழ்க்கை பாழா போயிடுச்சு. அதற்காக அப்படியே இருக்க முடியும். நீ அவன் கூட சேர்ந்து வாழணும்னு தானே இவ்வளவு பொய் சொன்னே. இன்னைக்கு மனோஜ் நல்ல நிலைமையில் இருக்கிறான்னா அதற்கு காரணம் நீதான் என்று சிந்தாமணி சொல்ல, ரோகிணி அதற்கு நன்றி சொல்ல, நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்கே தங்கிக்கோ என்று சிந்தாமணி சொல்கிறாள். சிந்தாமணி இப்படி செய்வதற்கு காரணம், விஜயாவின் வீட்டை எழுதி வாங்கி முத்து மற்றும் மீனாவை பழிவாங்குவதற்காகத்தான் சிந்தாமணி பிளான் போட்டுக் கொண்டிருக்கிறார். மறுபக்கத்தில் முத்து சோகமாக இருக்க, அப்போது மீனா முத்துவை சாப்பிட கூப்பிடுகிறார். அதற்கு முத்து மீனாவிடம் நறுக்குன்னு கேள்வி கேட்கிறார். நான் தான் உன்னை நல்ல பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். என்கிட்ட எதையும் மறைச்சிட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ ஒவ்வொரு விஷயத்தையும் என்னிடம் மறைச்சிட்டு இருக்க. உன் தங்கச்சி விஷயத்தை மறைச்ச, இப்போது நம்ம குடும்பத்திற்கு துரோகம் பண்ணின ரோகிணி பற்றி சொல்லாமல் மறைச்சிருக்க என்று திட்ட மீனா தலை குனிந்து நிற்கிறார். கடைசியாக மனோஜ் குளித்துக் கொண்டிருக்கும் போது ரோகிணி தன்னை ஏமாற்றியதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அதோடு தன்னுடைய கடையில் வேலை பார்ப்பவர்கள் முத்து, மீனா, விஜயா என எல்லோரும் தன்னை அசிங்கப்படுத்தி கிண்டல் செய்வதாக நினைத்து அழுது கொண்டிருக்கிறார். இப்படியாக எபிசோடு நிறைவடைந்தது. அதாவது, சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோகிணி வீட்டை விட்டு திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் ஒவ்வொருவரிடமாக சென்று உதவி கேட்கிறார். ஆனால் தோழிகள் மகேஸ்வரி, வித்யா இருவருமே அவளை கைவிட்டு விடுகின்றனர். ரோகிணிக்கு உதவி செய்ய முடியாத சூழல் ஏற்படுகிறது. இதனைத் தொடர்ந்து விஜயாவின் தோழி பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போகிறாள். சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோகிணி விஷயத்தை மீனா மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் முத்து அவளை கண்டமேனிக்கு திட்டி தீர்க்கிறான். அதாவது, ரோகிணி மகேஸ்வரியிடம் சொல்கிறாள், எனக்கு எங்க போறதுன்னு தெரியலை, கொஞ்ச நாள் இங்க இருந்துக்கிறேன் என்கிறாள். ஆனால் மகேஸ்வரியின் கணவன் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறான். ஏற்கனவே அவங்க அம்மா பையனை இங்க தங்க வச்சு அதுக்கு நான் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு குடும்பத்தை ஏமாத்தி அங்கிருந்து துரத்தப்பட்டு இருக்காங்க. இவங்களால் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்று சொல்லிவிடுகிறான். இதனையெல்லாம் வெளியில் உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கும் ரோகிணி, மகேஸ்வரி வந்ததும் எனக்கு புரியுது, எனக்காக நீ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, அதற்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் என சொல்லிவிட்டு கிளம்பி போகிறாள். இந்நிலையில் மகேஸ்வரி உதவி கிடைக்காத காரணத்தால் வித்யாவின் வீட்டுக்கு கிளம்பி போகிறாள் ரோகிணி. அங்கு முருகன் நடந்த விஷயங்களை எல்லாம் கேள்விப்பட்டு வித்யாவை தனியாக அழைத்து வந்து பேசுகிறான். அவ்வளவு வேலை அவங்க பண்ணி இருக்காங்க. அந்த எனக்கு முத்து அண்ணன் மாதிரி அவரோட குடும்பத்தை ஏமாத்திட்டு வந்தவரை இங்க தங்க வைக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறான்.
இதனை கேட்டு அதிர்ச்சியாகும் வித்யா அவளால் இப்போதைக்கு வேறு எங்கேயும் போக முடியாது. கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் என்று கேட்கிறாள். ஆனால் முருகன், இவ்வளவு நாள் நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததே பெரிய தப்பு. நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இதை என்னால் கேட்க முடியாது என்று சொல்லிவிடுகிறான். இதனை அடுத்து வித்யா வெளியில் வந்து ரோகிணியிடம் சொல்ல, நான் எங்கடி போவேன், எதுக்குன்னு யார் இருக்கா என்று கேட்கிறாள். ஆனால் முருகனை மீறி தன்னால் எதுவும் பண்ண முடியாது என்று வித்யா சொல்லிவிடுகிறாள். இதனால் ரோகிணி அடுத்து எங்க போவது என்பது புரியாமல் பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போகிறாள். அங்கு நடந்த விஷயங்களை கேள்விப்பட்டு 10,000 பணத்தை கொடுத்து, உன்னை இங்க தங்க வச்சு என்னால் விஜயாவை பகச்சுக்க முடியாது. 1000 இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப தப்பு என்று சொல்லிவிடுகிறாள் பார்வதி. அதனை கேட்டு கடும் அதிர்ச்சியடையும் ரோகிணி, என்ன நீங்களும் புரிஞ்சுக்கலையா ஆன்ட்டி? யாருமே என் பக்கத்துல இருந்து யோசிக்க மாட்றீங்க என்கிறாள். அதற்கு பார்வதி, உன்னை நான் இங்க தங்க வச்சா வேணும்னே இதை பண்ணி இருக்கேன்னு விஜயா நினைச்சுப்பா. 1000 சண்டை இருந்தாலும் அவளோட என்னைக்காவது சேர்ந்துருவேன் நம்பிக்கையில நான் இருக்கிறேன் என்கிறாள் பார்வதி. இதனால் ஏமாற்றத்துடன் ரோகிணி மீண்டும் என்ன செய்வது என்று புரியாமல் சிந்தாமணி வீட்டிற்கு செல்கிறாள். கோபத்தில் இருக்க அவனிடம் பேசுவதற்கு பல வழிகளில் மீனா முயற்சி செய்கிறாள். என்ன ஏன் புரிஞ்சுக்கவே மாட்றீங்க? கிரிஷை கொன்னுடுவேன்னு செத்துருவேன்னு ரோகிணி சொல்லும்போது நான் என்ன பண்றது என்று கேட்கிறாள். அதற்கு முத்து, இப்போ எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. பார்லர் அம்மா சொன்ன மாதிரி செஞ்சிருச்சா? எனக்கு உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை. என் மூஞ்சியில முழிக்காதே, எங்காவது போய் தொலை என்று கண்டமேனிக்கு பேசுகிறான் முத்து. இதனால் அதிர்ச்சியாகும் மீனா என்ன சொல்வது என்றே தெரியாமல் அமைதியாக நிற்கிறாள். முத்து ஒரு கட்டத்தில், என் அப்பா தப்பு பண்ணிட்டாரு, உன்னை பிடிச்சு என் தலையில கட்டி வச்சிட்டாரு, ஆனால் அந்த மனுஷனுக்கே நீ உண்மையா இல்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போகிறான். அதனை கேட்டு மீனா கதறி அழுகிறாள். இந்த பக்கம் ரோகிணி கடைசியாக சிந்தாமணி வீட்டுக்கு கிளம்பி போகிறாள். அவள் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கேட்டுவிட்டு, இதுல உன் தப்பு என்ன இருக்கு? நீ ஒன்னும் கல்யாணத்துக்கு அப்புறம் யாரோடையும் தொடர்புல இல்லை. இது உன்னோட வீடு மாதிரி ரோகிணி. எத்தனை நேரம் வேண்டுமானாலும் நீ இங்கே தங்கிக்கோ. சீக்கிரம் இந்த பிரச்சனை சரியாகிவிடும் என்று ஆறுதல் சொல்கிறாள் ரோகிணி. இதனையடுத்து இருவரும் கூட்டு சேர்ந்து செய்யப்போவது என்ன என்பதை இனிவரும் சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்டில் பார்க்கலாம்.